இந்த உலகத்துல யாராவது நம்மால பாதிக்கப்பட்டிருந்தா மறுமையில் அல்லாஹ் விடுவானா? சொல்லுதாங்க. நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அமல் செய்யறோம், குர்ஆன் ஓதுறோம். ஆனால் நம்மால யாராவது ஒருத்தவங்க மனசு காயப்பட்டுறாங்க, யாராவது கண்ணீர் வடிச்சிட்டாங்கன்னா அல்லாஹ் விடுவானா? இந்த கொம்பு உள்ள ஆடு கொம்பு இல்லாத ஆடை முட்டி இருந்துச்சுன்னா எப்படிமா? கொம்பு உள்ள ஆடு. இந்த கொம்பு உள்ள ஆட்டுக்கு அரபில என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அஷாத்துல் கருணா. அஷாத்துல் அப்படின்னா கொம்பு உள்ள ஆடு. கொம்பு இல்லாத ஆடுக்கு அஷாத்துல் ஜல்ஹா என்ன சொல்லுவாங்க? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொம்பு உள்ள ஆடு. இங்க பாருமா, அல்லாஹ் இந்த அளவுக்கு நீதமானவன். ஒரு கொம்பு உள்ள ஆடு கொம்பு இல்லாத ஆட்டை எதமா முட்டி இருந்துச்சுன்னா மறுமையில இதே ரெண்டு ஆடை வர வச்சு அல்லாஹ் என்ன செய்வான்? எப்படி தண்டனை கொடுப்பான்? கொம்பு இல்லாத ஆடை எதை மட்டும் சொல்லுவான்? ஆட்டை மட்டும் சொல்லுவான். ஏன்னா இந்த ஆடு என்ன செஞ்சிருக்கு? உலகத்துல ஆட்டை முட்டி இருக்கு. நீங்க இந்த வயசுல இருந்து இந்த பண்பை கொண்டு வரணும். நம்ம தான் ஓதுறோம்ல, நம்ம தான் பெரிய பையனான உம்ராக்கெல்லாம் போறோம்ல, நம்ம தான் மதரசாக்கெல்லாம் போறோம்ல அப்படின்னு மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது? அசால்ட்டா அல்லாஹ்வுடைய விஷயத்துல கரெக்டா இருந்தா மட்டும் போதுமா? மற்றவர்களுடைய விஷயத்துல என்ன செய்யணும்? நாம கரெக்டா நடக்கணும். யாருக்குமே துன்பம் தராமல் இருக்கிறதுக்கு பேர் தான் இஸ்லாம்.